அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஜர் தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் அப்படிங்கிறத என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அவங்க சஹாபாக்களை பற்றியும் அதாவது அதாவது நம்மளை பற்றியும் அவங்க சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்க இம்மையோட வாழ்க்கையோட மறுமையோட வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் தரும் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மையான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் எவ்வளோ நன்மைகளை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கேட்டிங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் அவங்களோட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் பஜர் தொழுகை முடித்த உடனே அசர் தொழுகை முடித்ததுக்கு பிறகும் அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவங்களாம் இருந்தாங்க. சூரியன் அதாவது காலையில் பஜருக்கு போனாங்கன்னா அவங்க அங்கே சிறிது நேரம் அமர்ந்து சூரிய உதயமாகிற வரைக்கும் அல்லாவை திக்ரு செஞ்சுட்டு சஹாபாக்களை சந்தித்து பேசிட்டு வரக்கூடியவர்களாகவும், அதே மாதிரி அசர் தொழுகையில் சூரியன் மறையிற வரைக்கும் அதாவது மகரிப் வரைக்கும் அங்கே அமர்ந்து சில திக்ருகளை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருந்தாங்க. இப்போ நம்ம திக்ரு செய்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பம் துயரங்களை கடந்து தான் நம்ம வரோம். கவலை இல்லாத மனிதரும் கஷ்டம் இல்லாத மனிதரும் கடன் இல்லாத மனிதரும் இந்த உலகத்தில் இல்லை. அனைவருக்கும் அந்த கவலை இருக்குது. இந்த கவலைகளை போக்கக்கூடிய மருந்து அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்தது தினமும் குரான் ஓதுவது. அதன் மூலம் மனது அமைதிப்படுகிறது. அதே மாதிரி திக்ரு செய்கிறனால நம்ம மனது தெளிவு அடைகிறது. மனக்குழப்பங்கள் நீங்கி நம்ம கவலைகளை நீக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஒரு தீர்வை கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஒரு மனிதனை எனக்கு பிடித்து விட்டார் அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், நிறைய பணங்களை கொடுக்குறதோ நகைகளை கொடுக்குறதோ நிறைய சொத்து சுகங்களை கொடுக்குறதோ பெருசு இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் அதை நான் கொடுக்குற பெரிய அன்பளிப்புன்னு இல்லை. நான் ஒரு மனிதரை பிடித்து விட்டால் அவருக்கு கல்வி தீன் ஞானத்தை கொடுப்பேன். அடுத்து என்னை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தன்னிடம் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஹதீஸே குத்தூஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நமக்கு கூறுறது ஹதீஸ். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதுக்கு ஹதீஸே குத்தூசி என்று சொல்லப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும், காலையில் பஜர் தொழுகைக்கு நம்ம எந்திரிச்சோம்னா பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் காலையில் எந்திரிச்சு நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வேகமாக தொழுதுட்டு நம்ம அடுப்படி பக்கம் போகக்கூடியவங்களா இருக்கும். அப்போ சிறிது நேரம் நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட இரு கரங்கள் ஏந்தி நம்ம இம்மை மறுமைகளை தேவைகளை கேட்டுவிட்டு சில திக்ருகளை நம்ம என்ன செய்யணும் செலக்ஷன் பண்ணி வச்சு சிறிது நேரம் செய்தாலும் அதில் நிறைய நன்மை வரக்கூடிய திக்ருகளாக இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பெண்கள் இந்த உலகத்துக்காண்டி அவங்களாம் நபிமார்கள் மனைவிமார்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள்லாம் அவங்க நிறைய எப்போ பார்த்தாலும் சமையல் செஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறது இல்லை. அவங்க கிடைக்கிறத பூரா தான தர்மங்களை செய்துவிட்டு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் தங்குற முறை வந்துச்சு. அப்போ அவர்கள் காலையில் வெள்ளன பிலால் ரலியல்லாஹு வாங்க சொன்னோன்னே தொழுகைக்காக அவர்கள் சென்றார்கள். நானும் என்ன செய்தேன், முஸல்லாவை விரித்து நான் தொழுக நின்றேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் போல் பள்ளிவாசலில் தொழுது விட்டுட்டு அதுக்கப்புறம் லுஹா தொழுகை நேரத்துக்கு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அப்பவும் நான் என்ன செஞ்சேன், இந்த முஸல்லாவில் அமர்வதை பார்த்த நபி அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஜுவேரியா அவர்களை நான் உங்களை விட்டு சென்றது நீங்கள் இந்த நிலைமையில் தான் இருக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் யா ரசூலல்லாஹ் என்று நான் கூறினேன். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு கலிமாவை 3 முறை ஓதினேன். அதையும் நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச அமலையும் எடை போட்டால் நான் ஓதியது தான் அதிகமாக நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்குன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அதாவது மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறோனோ 11 மனைவிகளும் 11 குணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருந்தான். ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ இவங்க வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி எந்த வேலையும் செய்யாமல் முஸல்லாவில் இருந்தால் கணவனுக்கு எப்படி கோவம் வரும், நான் இப்படி செஞ்சு தான் நான் இப்படி சமையல் செய்யாமல் இப்படி எந்த உணவும் செய்ய முடியும் அமுதுதான் கோவப்படாமல் அவர்களுக்கு தெளிவாக விளங்கும்படியும் அவர்களுக்கு புரியும்படியாகவும்
சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செய்வதற்கான சின்ன அமலும் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், காலையில் பஜர் தொழுதுட்டு இந்த திக்ரை 3 தடவை, அதாவது இந்த களிமாவை நம்ம 3 தடவை ஓதிட்டோம்னா அவ்வளோ ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு களிமாவாக இருக்குது. இந்த களிமாவை நான் இப்போ போட்டு விட்றேன். இந்த களிமாவை நீங்கள் ஓதுங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுபஹானஹு அவ்வளோ நன்மையை வந்து தரக்கூடியவனாக இருக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா, பஜர் தொழுகை முடித்த உடனே அல்லாஹ்வோட தூதர் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அப்படின்னு சொல்லி 7 தடவை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 7 தடவை யார் பஜர் தொழுகை முடிச்சுட்டு ஓதுறாங்களோ அன்னைக்கு மாலையிலே அவர் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பஜர் தொழுகைக்கு பிறகும் 2வது களிமாவை வந்து நான் 10 தடவை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து 4ஆம் களிமாவை ஒரு 10 முறை ஓடினாங்க. இதை ஓதுறனால நிறைய நன்மைகள் இருக்குது. 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, அதுக்கப்புறம் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்குது, ஷைத்தானோட தீங்குலேருந்து விடுதலை கிடைக்குது. இப்போ 5 வகையான நன்மை இந்த களிமாவுக்கு கிடைக்குது. அதிகமாக ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் ஃபஸ்ட்டு தொழுகை முடிஞ்சோடனே, பஜர் தொழுகை முடிஞ்சோடனே அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் 7 முறை, 2வது களிமா 10 முறை, 3ஆம் களிமா ஒரு 10 முறை, அடுத்து எப்பயும் போல் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு 10 முறை, அதுக்கப்புறம் இந்த ஒரு களிமா. இந்த களிமா 5ஐயும் நம்ம ஓதுனோம்னாலே போதும், நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுடலாம். பிறகு எப்பயும் போல் நம்ம எந்திரிச்சு சமையல் செய்கிறது, பிள்ளைங்களை அனுப்புறது, கணவனை பார்க்குறது, இந்த வேலைகள்லாம் பார்க்கலாம். என்னால் வேலை பார்த்துக்கிட்டே திக்ரு ஓத முடியும் அப்படின்னா, நமக்கு தெரிந்த நிறைய திக்ருகளை நம்ம என்ன செய்யலாம், ஓதலாம். சுபஹானல்லாஹ் 100 முறை ஓதிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை ஓதிக்கலாம், அல்லாஹ் அக்பர் ஓதிக்கலாம். நிறைய திக்ருகளை ஓதிக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம், நம்ம மனக்குழப்பம், மன கஷ்டம், மன வேதனையிலேருந்து நம்ம விடுபடலாம். இந்த திக்ரை நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம அல்லாஹ்வுக்காண்டி கிபிலாவை முன்னோக்கி பஜர் தொழுது விட்டு ஓதி நம்ம என்ன செய்யணும், நம்ம மறுமைக்காண்டி சம்பாதிக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் கணவன், பிள்ளைகள், குழந்தைகள்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும், நமக்கு கடமையாக இருந்தாலும் நம்ம மறுமைக்காக என்ன செய்யணும், சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம மரணித்தான் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம மனைவி தானே, நம்ம உடன்பிறப்பு தானே, நம்ம தாய் தானே சொல்லி வீட்டில் வைக்க மாட்டாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, உடனே கபரில் வந்து வச்சுருவாங்க. அந்த கபரில், அந்த இருட்டறையில் நமக்கு சேர வேண்டிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அல்லாஹ்வை திக்ரு செய்கிறதும், நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதுறதும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோமா இருக்குது. அதனால் சின்ன சின்ன இந்த திக்ருகளை அதிகமாக பஜர் தொழுகைக்கு பிறகு ஓதி நம்ம நிறைய நன்மைகளை, பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்கிடுவானாக என்று அதிகமாக துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.